கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக நமது முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெண்ணை மலையில் இன்னைக்கு ஒரு மக்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பாத்தீங்கன்னா வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ந்தவர்கள் யார் அப்படின்னா தீரன் திருமுருகன். இவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர். கோபப்படப்பட்ட நீதியரசர்கள் என்ன கேட்டாங்கன்னா, இது அரசியல் மேடை அல்ல, இது நீதிமன்றம், இங்க உங்க பிரச்சனைகள்லாம் வச்சுக்காதீங்க, வெளியில போய் வச்சுக்கீங்க. வேலை வாய்ப்புகள் வழங்கினார் இல்லையா முதல்வர் அவர்கள், இது தற்காலிகமானதாக தான் கருதணும் அப்படின்ற ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக நமது முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெண்ணை மலையில் இன்னைக்கு ஒரு மக்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் அரசு நலத்திட்ட உதவிகளை உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலையாக வழங்க போகிறாங்க இல்லையா. இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ந்தவர்கள் யார் அப்படின்னா தீரன் திருமுருகன். இவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர். அதே போல சீனி அகமது மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் மற்றும் வழக்கறிஞர் பிரபாகர். 3 பேருமே இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தாங்க. அதோட வழக்கு இனி மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்தது. அந்த வழக்குல என்னென்ன விவாதங்கள் நடைபெற்றது சோ நினைக்கலாம். இந்த சமயத்துல கரூர் முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி முடிந்து விட்டது. ஆனாலும் இதுல ஒரு முக்கியமான தீர்ப்பை உயர் நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன மாதிரி வாதங்கள் நடந்தது, இதை ஏன் கொடுக்க கூடாதுன்னு இவங்க இவ்வளவு தூரம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சரி, இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லையா, சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் பாத்தீங்கன்னா தீரன் திருமுருகன் நாம் தமிழர் கட்சி, சீனி அகமது மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் பிரபாகர், இவங்க 3 பேரும் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மனுக்கள் நீதியரசர்கள் CV கார்த்திகேயன் மற்றும் R சக்திவேல் அவர் அமர்வு முன்னாடி இந்த வழக்கு வந்துச்சு. அப்ப நீதியரசர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது உயிரிழந்தவர்களோட குடும்பத்துக்கு ஏன் அரசு வேலையை வழங்கக்கூடாது, இதுல என்ன தவறு இருக்கு, ஏன்னா பொருளாதார உதவி கொடுப்பது விக்டிம் அதாவது உயிர் இழந்தவர்களை குடும்பத்துக்கு கொடுக்கறது தப்பு இல்லையே, அது கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ கருணை அடிப்படையில ஒரு வேலை வழங்குவது, அரசு வேலை வழங்குவது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வழக்கறிஞர்கள் அதாவது மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க அந்த வழக்கறிஞர்கள் அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அது உச்ச நீதிமன்றத்தோட மேற்பார்வையில தான் CBI இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இறந்தவர்கள் டீம் பாத்தீங்கன்னா சாட்சிகளா இருக்காங்க. ஸோ இவங்க அரசு வேலை கொடுத்து அதுல பயனடைஞ்சாங்கன்னா இந்த வழக்கோட போக்கே மாறிடும். சாட்சி மாற்றி சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பலன் அடையக்கூடாது அப்படின்ற அடிப்படையில சொல்றாங்க வழக்கறிஞர்கள். அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, சில உதாரணங்கள் எல்லாம் காட்டுறாங்க. அதாவது என்னன்னா, கும்பகோணத்துல மகாமகம் கூட்டத்து நெரிசலில் இறந்ததும் சரி, ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கி சூடு நடத்தும் போது இறந்தவங்களும் சரி, தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்குல இறந்து போனாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியிலும் சரி, இந்த மாதிரி யாருக்குமே பாத்தீங்கன்னா அரசு இழப்பீடாக அரசு வேலை வழங்குவதில்லை. ஏன் வழங்குவதில்லைன்னா, கருணை அடிப்படையில அரசு வேலை வழங்குவதற்குன்னு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை மீறுறாங்க. இது ஒரு கட்சி நிகழ்ச்சியில நடைபெற்ற ஒரு உயிர் இழப்பு எப்படி அவங்களுக்கு இழப்பீடு வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி அட்வொகேட்ஸ் எல்லாம் ஆர்கியூ பண்றாங்க. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் நிறைய டிஃபென்ஸ் எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி கொடுக்கலாம், உயிரிழந்தவங்க கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை, இதுக்கும் கரூர் கூட்ட நெரிசலுக்கு CBI விசாரிக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆர்கியூ பண்றாங்க. ஆனா அந்த மனு
மனுதாரர்கள் இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அது கூட சில பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது டிஎன்பிசியில வந்து வேலைக்காக எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்க, டிஎன்பிஎம்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா, போட்டித் தேர்வர்கள், இவங்கெல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க. இப்படி கருணை அடிப்படையில எந்தவித தகுதியும் பார்க்காம நம்ம வந்து வேலைகளை வந்து தூக்கி கொடுத்தோம்னா, அப்போ உண்மையா படிச்சுட்டு தகுதி திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமையே போயிடும். ஸோ இது வந்து கருணை அடிப்படையில அரசு வேலை வழங்கும் விதிகளுக்கு முரண்பட்டது அப்படின்னு ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. அப்போ வந்து நீதியரசர்கள் வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஏன்னா சரி, இந்த மாதிரி ஒரு அரசு வேலை வழங்க போறோம் அப்படின்றத சட்டசபை சமீபத்தில் முடிஞ்சதுல ஏதாவது இதுக்கு அறிவிப்புகளோ வெளியிடப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது மனுதாரர்கள் இல்லை, அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் வெளியிடல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் சரி மனுதாரர்களும் சரி மாறி மாறி கடுமையான வாதங்களை வந்து அங்க உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தரப்புல கோபப்படப்பட்ட நீதி அரசர்கள் என்ன கேட்டாங்கன்னா, இது அரசியல் மேடையல்ல, இது நீதிமன்றம், இங்க உங்க பிரச்சனையெல்லாம் வச்சுக்காதீங்க, வெளியில போய் வச்சுக்கோங்க அப்படின்ற அடிப்படையில சொல்லிட்டு ஒரு இடைக்கால உத்தரவு மட்டும் பிறப்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கரூர் இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் வந்து நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நடக்கும்போது உடனடியா இந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து செய்ய முடியாது. ஏன்னா முதல்வர் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு இருக்காரு. ஆனா அரசு பணியை வழங்க சொல்லுங்க, ஆனா இது தற்காலிக அரசு பணியா தான் இருக்கணுமே தவிர்த்து இது நிரந்தரமா இருக்கக்கூடாது. இந்த வழக்குக்கு அதாவது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கணும். சோ அப்போ இது வந்து தற்காலிக அரசு பணியா மட்டும் வழங்குங்க அப்படின்னு சொன்னாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி இருக்கு இல்லையா, அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நிறைய பேர் போட்டித் தேர்வர்கள் வந்து கனவோட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த திறமை இருக்கிறவங்க இது மாதிரி எல்லாம் வாதங்களை சொன்னதுனால டிஎன்பிசி அவங்களையும் எதிர் மனுதாரரா சேர்த்துக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களோட வாதங்கள் எப்படி இருக்கு, அதாவது அடுத்த கட்ட விசாரணையில இந்த ஆர்கியூமெண்ட் போலாம்னு நம்ம கருதுறோம். ஏன் அப்படின்னா இது வந்து கொடுக்கறதுனால இது வந்து மற்றவங்களுக்கு டிஎன்பிசியில போட்டித் தேர்வாளர்களுக்கு இழப்பு வருமா, எந்த மாதிரி இது இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்கியூமெண்ட்டை வைக்க சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர் மனுதாரரா இந்த டிஎன்பிசி அமைப்பை வந்து சேர்த்துக்கிட்டாரு நீதியரசர்கள். ஸோ ரெண்டாவது இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 21 ஒத்தி வச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனால இன்னைக்கு கரூர் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நடந்துடுச்சு. ஸோ நீதியரசர்கள் எதுவும் வந்து தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அதே நேரத்தில் இவர் வழங்கின இந்த அரசு ஆணைகள், அதாவது வேலை வாய்ப்புகள் வழங்கினார் இல்லையா முதல்வர் அவர்கள், இது வந்து தற்காலிகமானதாக தான் கருதணும் அப்படின்ற ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இதோட தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 21 வந்து ஆர்கியூமெண்ட்லாம் முடியும் போது நீதியரசர்கள் என்ன மாதிரி தீர்ப்பை வழங்க போறாங்க இருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே போல ஒரு நிறைய காணொலிகளை நம்ம மக்களுக்கு தேவையானது உடனுக்குடன் கொடுக்க ரெடியா இருக்கும். மீண்டும் இதே போல ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.